ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் வந்து செக்ஷன் 2ல் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அதை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் என்னென்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் அட்டாமிக் அண்ட் காம்போசிட் டேட்டா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், அண்ட் ஃபைனல் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இன்ட்ரோடக்ஷன். In the history of programming concept, we start with non-structured linear program known as sympathic code, in which the logic flow could truth the program like sympathic on a plate. அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஹிஸ்ட்ரி ப்ரோக்ராமிங் கான்செப்டோட வரலாறு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது இட்ஸ் அ நான் ஸ்ட்ரக்சர் லீனியர் ப்ரோக்ராம். அதாவது நான் ஸ்ட்ரக்சர் லீனியர் ப்ரோக்ராம் மீன்ஸ் எப்படினாலும் ஒரு ப்ரோக்ராத்தை எழுதலாம் அப்படின்னு தான் இருந்தது. இப்படி தான் எழுதணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா இந்த கான்செப்ட் இத்தனை லைனுக்குள்ளே தான் அடங்கணும், ஒரு பிளாக் ஆஃப் லைனுக்குள்ளே தான் அடங்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ரக்சர் கான்செப்டே கிடையாது. எப்படினாலும் அந்த லைனை வந்து நீங்கள் லீனியராக எப்படினாலும் திருப்பினாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நம்மளோட ப்ரோக்ராமுடைய மெத்தட் வந்து இருந்தது. செகண்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் கேம் the concept of modular programming, in which programs were organized in function, each of which still using a linear coding technique. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்தது தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். அந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்கில் என்ன கான்செப்டை யூஸ் பண்ணாங்கன்னா, யூஸிங் எ ஃபங்க்ஷன் வித் யூஸ் ஆஃப் லீனியர் கோடிங் டெக்னிக். அதாவது மாடுலர் ப்ரோக்ராமிங் சொல்லும் பொழுது ஒரு மாடுல் வைஸா, ஒரு குரூப் வைஸா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இதுக்கு ஒரு 10 லைன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுறது. ஒரு இன்னொரு மாடல் சொன்னால் அதில் ஒரு 10 லைன்ஸை வச்சு கம்யூனிகேட் பண்ணி அந்த குரூப்பை வந்து எழுதுறது. இப்படி வந்து ஒரு மாடுலர் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து ரெண்டாவது கான்செப்டில் லீனியர் கோடிங்கில் வந்து கொண்டு வந்தாங்க. Then third one is a data type consists of two parts, a set of data and the operation that can be performed on the data. அடுத்தது டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா டைப்பில் வந்து ரெண்டு பார்த்து வந்து சொல்கிறோம். ஒன்று வந்து செட் ஆஃப் டேட்டா, இன்னொன்று வந்து ஆப்ரேஷன். அப்படி இருக்குது தான் அந்த ஆப்ரேஷன் மீன்ஸ் அந்த டேட்டா என்ன ஒர்க்கு பண்ண போகுது. இன்டிஜர் வேல்யூ கொடுத்தா இன்டிஜர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா, ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தா ஃப்ளோட் கான்செப்ட் பண்ண போகுதா, ஃப்ளோட் மீன்ஸ் பாயிண்ட் சம்திங் நம்பர், கேரக்டர் கொடுத்தா கேரக்டரா, அது அந்த ஆப்ரேஷன் அந்த டேட்டாஸ் என்ன ஒர்க் பண்ண போகுது அதுதான் வந்து ஆப்ரேஷன் அப்படிங்க. Then fourth one is the latest development in the theory of program design is object oriented programming. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் டெவலப் பண்ண ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இஸ் அ ஊப்ஸ் கான்செப்ட், C++ கான்செப்ட்ம்போம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் an object oriented approach, the function are developed around an object such as a linked list அப்படிங்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டில் வந்து என்ன அடங்கிருச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பரு, ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, அவனுடைய மார்க்கு, அவனுடைய எல்லா மார்க்கும் சம் பண்ணக்கூடிய டோட்டலு, ஆவரேஜு, இது எல்லாமே ஒரு கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வச்சு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி கெட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் எப்படி கெட் பண்ணுறது, நேம் எப்படி கெட் பண்ணுறது, மார்க் எப்படி கெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கெட் பண்ண பிறகு அந்த மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன், அது எல்லாம் முடிச்ச பிறகு அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன். இப்படி எல்லாமே தனியாக ரெடி பண்ணி வச்சு வைக்கிறது தான் ஒரு கிளாஸ் அண்ட் யூசிங் ஃபங்க்ஷன்பாங்க. இது எல்லாத்தையும் கால் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்படுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுடைய அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் யூஸ் ஆகுது. One part of the object oriented concept is encapsulation. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்டோட ஸ்பெஷாலிட்டே ஒரு என்கேப்சுலேஷன் தான். என்கேப்சுலேஷன் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய டேட்டாவை ஒரு ஹைட் பண்ணி வைக்கிறது. ஒரு டேட்டாவை ஒரு இடத்துக்குள்ள ஹைட் பண்ணி வைக்கிறது பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ன்னு சொன்னால் அந்த கிளாஸுக்குள்ளே வேரியபிள் ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்து மொத்தமாக வச்சுருப்போம். எப்போ தேவைப்படுறதோ அதுக்கு ஒரு அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கூப்பிட்டு வச்சு கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போ அந்த கான்செப்ட் ரியாலிட்டி தான் எதில் வந்திருக்கு, நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டில் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் வந்து வந்துருக்கு. தென்
இந்த டேட்டாவில் வந்து ரெண்டு விதமான டேட்டா இருக்குது. ஒன்று வந்து அட்டாமிக் டேட்டாம்பாங்க, இன்னும் வந்து காம்போசிட் டேட்டாம்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அட்டாமிக் டேட்டானா என்ன? Atomic data are data that we choose to consider as a single non-decomposable entity. அட்டாமிக் டேட்டா வந்து சிங்கிளாக இருக்கும். அதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இட்ஸ் அ நான் டீகம்போசபிள் என்டிட்டி. அப்படி பிரித்தால் அதுக்கு வந்து அர்த்தம் வராது அப்படிம்பாங்க. ரெண்டாவது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டிஜர் 4562 may be considered single integer value. Yes, it's a single integer value. Then, an atomic data type is a set of atomic data with identical properties. These properties distinguish one atomic data from another. Atomic data type வந்து காமனாக எப்படி இருக்குதுன்னா, இட்ஸ் அட்டாமிக் டேட்டாவோட ஒரு ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி மே தான் செயல்படும். ஐடென்டிக்கல் மீன்ஸ் தனிப்பட்ட இதாக இருக்கும். ஒரு 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 டேட்டானா அதுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள வேரியபிளோட வேல்யூஸ் என்ன அப்படி வந்து தனித்தனி ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள எக்ஸாம்பிளுக்கு கீழே உள்ளதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் டேட்டான்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ வந்து -1 -2 0 1 2. அதனுடைய ஆப்ரேஷன் சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் சிம்பிள். அதே மாதிரி ஃப்ளோட் பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னால் அதனோட வேல்யூஸ் வந்து பாயிண்ட் சம்திங் வேல்யூ வரும், 0.0 0.2. தென் கேரக்டர் நம்ம சொல்லும் பொழுது இஸ் சிங்கிள் கோட்ஸில் கொடுப்பாங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. தென் ஆப்ரேட்டர்னு சொல்லும் பொழுது கிரேட்டர் தன் சிம்பிள், லெஸ் தன் சிம்பிள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து நம்மளுடைய அட்டாமிக் டேட்டா டைப்பில் வந்து யூஸ் பண்ணுற கான்செப்ட். அதில் யூஸ் பண்ணுற வேல்யூஸ் இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் கேரக்டர். தென் கோ ஃபார் த அதர் செக்ஷன் இஸ் அ காம்போசிட் டேட்டா. காம்போசிட் டேட்டா நம்ம சொல்லும் பொழுது இந்த ஆப்போசிட் ஆஃப் அட்டாமிக் டேட்டா இஸ் காம்போசிட் டேட்டா. அட்டாமிக் டேட்டாவோட எதிர்மறையாக உள்ளது தான் காம்போசிட் டேட்டா. Composite data can be broken out into subfield that can be meaning. Composite டேட்டாவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு இதாக பிரிக்கலாம். பிரிச்சா கூட அதுக்கு மீனிங் வந்து வரும். ஆனால் அட்டாமிக் டேட்டாவில் வந்து வராது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க கீழே. as an example of a composite data item, consider your telephone number. அந்த டெலிஃபோன் நம்பரை பாருங்கள், 046123403999. அப்போ அந்த டெலிஃபோன் நம்பரை கூட பிரித்து பார்க்கலாம். 0461 சொன்னால் அது எதை குறிக்குது, தூத்துக்குடி கோட் நம்பர். அதுக்கப்புறம் அதனுடைய லேண்ட்லைன் நம்பர். இதே 0462 அப்படின்னு கொடுத்தாலே நம்ம திருநெல்வேலி நம்பர், அதுக்குள்ள அடுத்தது லேண்ட்லைன் நம்பர். அப்படி தான் நம்மளுடைய காம்போசிட் டேட்டா. அட்டாமிக் டேட்டான்னு சொன்னால் ஒரு 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 நேம் கொடுக்கும் பொழுது அதை பிரிக்க முடியாது. காம்போசிட் டேட்டான்னு சொல்லும் பொழுது நமக்கு தேவைக்கு தக்கனவாறு பிரித்தால் அதுக்கு வந்து மீனிங் வரும். அதுதான் காம்போசிட் டேட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். A data structure is an aggregation of atomic and composite data type into a set with a defined relationship. அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் பொழுது உள்ள எப்படிப்பட்ட டேட்டா டைப், எப்படி மாதிரியான டேட்டா வரும்னா அட்டாமிக் டேட்டாவும் வரும், காம்போசிட்டாகவும் வரும். இட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வருது தான் நம்மளுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர். In this definition, structure means a set of rules that hold the data together. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, in this definitionல ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது செட் ஆஃப் ரூல்ஸ், சில ரூல்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகும். சில இதை வந்து இது இப்படி தான் பண்ண முடியும் அப்படி செட் ஆஃப் ரூல்ஸ் சில இதை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் ஸ்ட்ரக்சர். அது டேட்டாவோட சேர்ந்து வரும். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் அரே அண்ட் ரெக்கார்ட். In array, homogeneous sequence of data or data types known as element. In record, heterogeneous composition of data into a single structure with an identity key. இப்போ அரே நம்ம சொல்லும் பொழுது int a is equal to 10ன்னு சொன்னால் அதில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிளில் 10 தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே நேரத்தில் int a of 10 is equal to நம்பர் ஆஃப் 10 வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ a of 0, a of 1, a of 2 அப்படின்னு ஒரு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் அது வரும்பாங்க. இட்ஸ் ஹோமோஜீனியஸ்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வராது. a of 0, a of 1 சொன்னால் அதில் நீங்கள் எதை தான் நீங்கள் கொடுக்க முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முழுமையான நம்பரை தான் கொடுக்க முடியும்.
ஃப்ளோட்டிங் வேல்யூ கேரக்டரோ வந்து கொடுக்க முடியாது. அரே கான்செப்ட் தான் நம்மளுடைய இஸ் அ ஹோமோஜீனியஸ், ஒரே மாதிரியாக வருகிற உள்ள டேட்டா தான் ஹோமோஜீனியஸ். இதே ரெக்கார்டு நம்ம சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்னது டேட்டா வரும். ஒரு ரெக்கார்டுன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டுன்னு சொன்னால் அவனுடைய ரோல் நம்பர் அது இண்டிவிஜுவலில் வரும், அவனுடைய நேம் கேரக்டரில் வரும், அவனுடைய மொபைல் நம்பரில் வரும், அவனுடைய டேட்டா பர்த் டேட்டான்னு ஒரு டேட்டா டைப்பில் வரும். இப்படி எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி பார்க்கறது தான் ரெக்கார்டும்பாங்க. ஆனால் அரேல அப்படி கிடையாது. எல்லாமே எப்படி தான் வரும், ஒரே மாதிரி இண்டிஜர் கொடுத்தா இண்டிஜர் வேல்யூவாக வரும், ஃப்ளோட்டு கொடுத்தா ஃப்ளோட்டாக வரும், கேரக்டர் கொடுத்தா கேரக்டராக வரும். அதுதான் நம்மளுடைய அரே கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து அதுக்கு அடுத்த லைன் பொசிஷன் அசோசியேஷன் அமௌங் த எலமெண்ட் நோ அசோசியேஷன். அதான் நம்ம பொசிஷன் ஒரு வார்த்தை வந்து அடங்கு A0 A1 அப்படி அந்த பொசிஷன் வரும். இதில் வந்து அசோசியேஷன் கண்டிப்பாக வரும். ஆனால் இதில் வந்து அந்த நோ அசோசியேஷன் எதுவுமே வராது. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். when we first started program there is no abstract data type. முத ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பே கிடையாது. if we want to read a file we wrote the code to read the physical file device. ஏதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ணுன்னு சொன்னால் உள்ளே போய் கோடை எழுதி வச்சிருப்பீங்க. தேவைப்பட்ட ஃபிசிக்கல் ஃபைல் மூலயமா ஒரு டிவைஸ் மூலயமாக அந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி தானே ஒரு லாஜிக்கல் கான்செப்டே இன்க்ளூட் ஆகாது. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், அந்த ஃபைலில் நிறைய டேட்டா வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ரைட் பண்ணுற டேட்டா ரீட் பண்ணி பார்க்குறோம் ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் மூலம் பண்ணுறது. அதுதான் ஃபஸ்ட்டு உள்ள கான்செப்ட். It did not take long or less that we are writing the same code over and over again. இதனால நமக்கு என்ன ஆகுனா, ஒரே கோடை 2வது பேஜ்லையும் எழுதியிருப்போம், 3வது பேஜ்லையும் எழுதிப்போம். திருப்பி எழுதுனால நமக்கு வந்து எதுதான் லென்த் ஆகி போயிட்டே இருக்கும். நமக்கு அந்த பேஜஸோ நம்ம உள்ளே இருக்கிற கோடிங் தான் லென்த்தை வரும்பாங்க. So we create what is known today is an abstract data type. Today is a so we create what is known today is an abstract data type. The code to read the keyboard is a ADT. இப்போ இதில் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன கான்செப்டில் கொண்டு வரோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கான்செப்டை யூஸ் பண்ணும் பொழுது நமக்குடைய அந்த ரிப்பீட்டடாக எழுதுகிற அந்த லைன்ஸை கூட நம்ம என்ன பண்ணிங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி ஒரே லைனாக எழுதி அது தேவைப்பட்டால் எங்கே தேவைப்படுறோ அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கால் பண்ணி கொண்டு வருது தான் நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவோட ஃபுல் மீனிங் கெப்பாசிட்டி. தென் அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கோடை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா கோடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீபோர்டில் என்ன ADT அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா கீழே என்ன சொல்லுவாங்கன்னா, இட் கேஸ் a ADT has a data structure, character and set of operation that can be used to read that data structure. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரும் உள்ள அடங்கியிருக்கும், கேரக்டர் செட் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாம் உள்ள ரீட் பண்ணி பார்க்கறது தான் நம்மளுடைய ADTயோட ஸ்பெஷாலிட்டி. இன் அதர் வேர் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, the ADT consists of a set of definition that allow program to use the function while hiding the implementation. அப்போ ஏடிடியோட மீனிங் என்னன்னா, செட் ஆஃப் டெஃபினிஷன். நிறைய இதை எழுதி வச்சிருப்பீங்க, நிறைய மாடுலாக எழுதி வச்சு ப்ரோக்ராமர் வந்து தனித்தனி ஃபங்க்ஷனாக எழுதி வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போனா அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைடிங் மறைத்து வச்சுருப்பாங்க. எப்போ அது தேவைப்படுதோ அப்போ போட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அன்ரிலீஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி பண்ணுறது தான் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்கேன். திஸ் ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் விச் அன்சஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்ட் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்காங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம தேவைப்படுற நேரத்தில் அந்த ஆப்ரேஷனோட உள்ள டேட்டாவை இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன. The concept of abstraction means we know what this data type can do, how it is done it hidden. அப்ஸ்ட்ராக்டோட மீனிங் என்னன்னா, ஒரு டேட்டா டைப் என்ன வேலை, அதுக்கு என்னன்னா தெரியும், எப்படி ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறீங்க, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனோட மீனிங். An abstract data type is a data declaration packaged together with the operation that are meaningful for the data type. In other words, we
we encapsulate the data and the operation on data, and we hide them from the user. The same repeated of the point of abstract data type means declaration of data, declaration of operation, encapsulation of data and operation. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னாலே ஒரு டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறது, அதில் நடக்கக்கூடிய அந்த டேட்டாக்கு ரிலவெண்ட்டாக உள்ள ஆப்ரேஷனை டிக்ளேர் பண்ணுது. அது பண்ண பிறகு கடைசியாக என்கேப்சுலேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஆப்ரேஷன். என்கேப்சுலேஷனா அதை ஹைட் பண்ணி நம்ம தேவைக்கு தக்கனவாறு பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா என்கேப்சுலேஷன். அது எப்போனா நமக்கு தேவைப்படுதோ அப்போனா அந்த டேட்டா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட ஸ்பெஷாலிட்டி. இதோட இன்னையோட நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கான்செப்ட் வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.